ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும், உங்களோட தலையெழுத்தே மாறும், ராஜயோகம் ஏற்படும். அது என்ன வேர், என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதா தான் நமக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியாத 28வது நட்சத்திரம் இருக்கு. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பா இது மாதத்துல ஒரு முறை, ஏதாவது ஒரு மாதம் 2 முறை வரும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவரோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ, என்ன நடக்கும்னு நினைக்கிறோமோ அது நடந்துருமா, கிடைச்சிடுமா, அதை யாரும் தீய வழியில பயன்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னோட மயில் இறகுல இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சிருக்காராம். ஆனா அது பூலோகத்துக்கு சில நிமிடங்கள் மட்டும் பயன்படுற மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்ம கிட்ட வந்து சேர்ற மாதிரி தான் அவர் நமக்கு வழிவகையை ஏற்படுத்தியிருக்காராம். அப்பேற்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் மாதத்துல ஏதாவது ஒரு நாள் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் வரும். பொதுவா ஒரு நட்சத்திரம், ஒரு விரதம் அப்படிங்கிறது, ஒரு திதி அப்படிங்கிறது சரியா 24 மணி நேரம் வரும். ஆனா வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே வரக்கூடிய, கேட்டதை வாரி வழங்கக்கூடிய, நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள். தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தாம நியாயமான நம்மளோட சக்திக்கு என்ன முடியுமோ அதுக்கேத்த கோரிக்கைய நாம இந்த அபிஜித் நட்சத்திரத்தை முன்வைக்கும் போது அது அப்படியே நடக்குமா? இந்த மாதம் செப்டம்பர் 2025ல செப்டம்பர் 4ஆம் தேதி நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. வியாழக்கிழமையில வந்திருக்கு. ஆனா இது இரவு நேரத்துல வந்திருக்கிறதால இதை வழிபடுறதுக்கான நேரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உகந்ததா இருக்காது. காரணம், செப்டம்பர் 4ஆம் தேதி இரவு 11:31 ஆரம்பிக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அதே செப்டம்பர் 4ஆம் தேதி இரவு 11:55 வரைக்கும் இருக்கு. சரியா வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் நீடிக்கும். அந்த 24 நிமிஷத்துல நம்மளால என்னென்ன பரிகாரங்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு வழிபாடு செய்ய முடியுமோ தாராளமா செய்யலாம். இந்த மாதமாவது இரவு ஒரு 11:30 மணிக்கு மாதிரி வருது. ஒரு சில மாதங்கள்ல நள்ளிரவு 2 மணி, 3 மணி, நள்ளிரவு 1 மணிக்கெல்லாம் கூட இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். அப்படி கண் விழித்து எல்லா மாதமும் நள்ளிரவுல நம்மளால அபிஜித் நட்சத்திரத்தை வணங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க 11:30 மணிக்காவது வந்திருக்குதே, சீக்கிரமா அபிஜித் நட்சத்திர வழிபாடை முடிச்சுட்டு தூங்க போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. கட்டாயம் அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் வரைக்கும் நீங்க காத்திருக்க வேணாம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வேளையில எந்த மாதிரி கடவுள்களை வணங்கணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். குறிப்பா கிருஷ்ண பரமாத்மா, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கான சரியான உகந்த நேரம் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். வாழ்க்கையில எதை தொட்டாலும் தோல்வி, நடக்கவே நடக்க மாட்டது, நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம். அந்த நேரத்துல சாதாரணமா இறை வழிபாடு பண்றதை விட நாம பண்ணக்கூடிய சில தாந்திரிக விஷயங்கள், பரிகார விஷயங்கள் நமக்கு மேலும் பல பலன்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் பொருள் தான் இந்த ஒரு வேர். இந்த வேர் ரொம்ப எளிமையா எல்லார் வீடு பக்கத்துலயும் காலி இடங்கள்ல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு வேர். அதுதான் குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி வேர். ஆனா கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு உட்கார வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி கொண்ட ஒரு தாந்திரிக பொருள் இந்த ஒரு குப்பை மேனி வேர். பல மருத்துவ குணம் நிறைந்த இந்த ஒரு வேர் மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வசியத்தன்மையில, தாந்திரிக விஷயங்கள்ல இந்த குப்பை மேனி வேரை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். காரணம், வசீகரத்தன்மை, வசியத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேரை நீங்க பிடுங்கி எடுக்கும்போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க குப்பை மேனி வேரை பிடுங்கி எடுக்கணும். காரணம், உயிரோடு இருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேற நம்ம வேரோடு பிடுங்கும் போது அது மூலயமா சாபங்களோ பாவங்களோ நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா அந்த குப்பை மேனி வேற எடுத்துட்டு வந்து அந்த இலைகள் எல்லாத்தையும் நகம்படாம கிள்ளி எடுத்துட்டு அந்த வேரை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த குப்பை மேனி வேற கொஞ்ச நேரம் ஊற வைத்து அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறீங்க. மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த வேரை நீங்க நினைக்கிறதால சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வேர் தாந்திரிக பொருளாகவும்
பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த பொருளாவும் அது மாறிடும். இது கூட உங்களுக்கு ஒரே ஒரு சில்லறை நாணயம் தேவைப்படும். அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. வியாழக்கிழமை செப்டம்பர் 4ஆம் தேதி இரவு 11:31 சரியா அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அதனால செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே இல்ல பகல் நேரத்துல கூட இந்த ஒரு குப்பை மேனி வேற தயார் செஞ்சு நீங்க பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. அபிஜித் நட்சத்திரம் பிறந்த அடுத்த நொடியே இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற தயார் செய்து மஞ்சள் கலர் தண்ணியில ஊற வைக்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த 24 நிமிஷங்கள் உங்களுக்கு பத்தாது. கூடவே ஒரு சில நாணயத்தையும் பத்திரப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த 11:31 11:55 வரைக்கும் எல்லார் வீடுகள்லயும் பொதுவாகவே இந்த கிருஷ்ண பரமாத்மா போட்டோ சிலை இருக்கும். சின்னதா லிட்டில் கிருஷ்ணா போட்டோவாவது சிலையாவது வச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு சின்னதா ஒரு தட்டுல இந்த குப்பை மேனி வேறையும் அந்த ₹1 நாணயத்தை வச்சுட்டு உங்களோட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த குப்பை மேனி வேர் மூலயமா சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. காரணம், இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது செல்வ செழிப்பை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். அப்பேற்பட்ட தாந்திரிக பொருளாக இருக்கக்கூடிய செல்வ வளத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த ஒரு குப்பை மேனி வேற அபிஜித் நட்சத்திரம் மாதிரியான சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அது மற்ற நாட்களை பயன்படுத்துறதை விட அந்த 24 நிமிஷங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல அந்த வேரையும் அந்த ₹1 நாணயத்தையும் கையில வச்சுக்கிட்டு அந்த 24 நிமிஷத்துல உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் உங்க சக்திக்கு என்ன கேட்க முடியுமோ அதை நீங்க தாராளமா கேட்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் அந்த அபிஜித் நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் அந்த வேர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க தூங்க போயிடுங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த வேரையும் அந்த ₹1 சில்லறை நாணயத்தையும் சின்னதா ஒரு கவர்லையும் இல்ல ஒரு ஒயிட் கலர் கோடு போடாத பேப்பர்லயும் மடிச்சு உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடம், குழந்தைகளோட படிக்கக்கூடிய டேபிள், கணவர் வேலை பார்க்கக்கூடிய டேபிள், இது மாதிரி இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இல்ல மாதம் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து சம்பளத்தை இங்கதான் வைப்பேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல கூட நீங்க சென்டிமெண்டா வச்சுக்கலாம். குப்பை மேனி வேற பொதுவாவே தாந்திரிக பொருளா பணவசியத்துக்கு பயன்படுத்துவோம். அந்த குப்பை மேனி வேற அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க பூஜையில வச்சுட்டு அது கூட ஒரு சில்லறை நாணயத்தையும் சேர்த்து வைக்கும் போது அது மூலயமா ஏற்படக்கூடிய பலன்கள் பன்மடங்கு பெருகும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். சில்லறை நாணயம் பொதுவா எல்லார் வீட்லயும் கிடைச்சிடும். குப்பை மேனி வேர் கொஞ்சம் நீங்க தேடி பார்த்தீங்கனாலே உங்க வீடு பக்கத்திலேயே ரொம்ப சுலபமா ரோட்டு ஓரங்கள்ல குப்பை ஓரங்கள்ல கிடைச்சிடும். தயார் செஞ்சு வச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி இரவு 11:31 11:55 இருக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வேலையில இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு இதே நேரத்துல இத மாதிரி வணங்கக்கூடிய நேரத்துல வருமானு சொல்ல முடியாது. அதிகாலை 2 மணி 3 மணிக்கெல்லாம் அபிஜித் நட்சத்திரம் வர்ற மாதிரி இருந்தா கண் விழிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதம் நமக்கு உகந்த மாதமா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.